பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா பராத்துடைய நாளை அடைந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு நமக்கு பராத் வருகிறது. இந்த ஒரு விஷயத்தை இப்போதே தெரிஞ்சு வச்சு நீங்க அமல் செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் பராத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு 4 அறிவிப்புகளை மட்டும் உங்களுக்கு நான் சுருக்கமா நினைவுபடுத்துறேன். முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த பராத்துடைய இரவுலதான் உங்களுடைய விதி தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நாள் பாத்தீங்கன்னா நமக்கு விதி தீர்மானிக்கப்படக்கூடிய நாளா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு யார் பிறப்பா, யார் இறப்பா, யாருக்கு எவ்வளவு சாப்பாடு, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ரிசுக்கு, எவ்வளவு வருமானம் எல்லாம் இந்த நாள் தான் தீர்மானிக்கப்படுதுன்னு அர்த்தம், அந்த பராத்துடைய நாள். அதனால அந்த பராத்துடைய நாள நம்ம என்ன பண்ணும், விதி தீர்மானிக்கும் போது அல்லாஹ்விடத்துல நம்ம நல்ல விதியை கொடுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நீங்க என்ன பண்ணணும், காத்திருக்கக்கூடிய நாளாக இது இருக்கணும். அப்படி இல்லாம நாம பாட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், கண்டுக்காம இருந்தோம்னா நம்மளுடைய விதி அடுத்த ஒரு வருஷத்துக்கு எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால அந்த அன்னைக்கு நம்ம ரொம்ப பணிவா இருந்து நம்ம அல்லாஹ்விடத்துல இருந்து அதை பெற்றுக்கொள்ளணும். அதனுடைய சிறப்பை உணர்றதுக்காக தான் முதல்ல இந்த சிறப்பை சொல்றேன். ரெண்டாவது என்ன தெரியுங்களா, இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அறிவிப்புல பார்க்க முடியுது, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள் பாவங்கள் மன்னிக்கப்படுற நாள் மட்டும் கிடையாது, இந்த நாள் பாத்தீங்கன்னா தேவைகள் நிறைவேற்றப்படக்கூடிய நாளாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தேவைகள் நிறைவேற்றப்படுவதுனா நீங்க என்ன தேவையை கேட்கறீங்களோ அல்லாஹ்விடத்துல அந்த தேவை நிறைவேறும். உங்களுக்கு ரிசுக்கு கேட்டா ரிசுக்கு கிடைக்கும், உங்களுக்கு ஆரோக்கியம் கேட்டா ஆரோக்கியம் கிடைக்கும், உங்களுக்கு செல்வம் கேட்டா செல்வம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கேட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்து கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து தருவான். அப்ப இந்த நாள் துவாக்கள் கபூலாக கூடிய நாளாக இருக்கு. அதனால இந்த நாள்ல அதிகமாக துவாக்கள் செய்யணும். 2 விஷயம் பாருங்க, ஒண்ணு விதி தீர்மானிக்கப்படக்கூடிய நாள், அதே மாதிரி துவாக்கள் கபூலாகக்கூடிய நாள், மூணாவதா பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கக்கூடிய நாள். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு தடவை பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்துல கிளம்பி போறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுல இருந்து. அப்ப ஆயிஷா நாயகி அவர்கள் எங்க போறாங்க ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு பார்க்கவே போறாங்க, பின்னாடியே போறாங்க. ஏன்னா அவங்க நம்மளை விட்டுட்டு அடுத்த மனைவி வீட்டுக்கு போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது ஜன்னத்துல் பக்கீல நபி அவர்கள் உட்காந்துருக்காங்க, துவா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப பாக்குறாங்க, நபி அவர்கள் ஆயிஷாவை பார்த்ததுக்கு பிறகு நீங்க ஏன் இப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க மத்த மனைவி வீட்டுக்கு போயிட்டீங்களோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொன்னாங்க, இன்னைக்கு ஷாபானுடைய 15 இருக்கு. இந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா பனு குலத்துடைய எண்ணிக்கை, ஆடுகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு நான் அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய நாளா இருக்கிறதுனால நான் என்ன பண்ண வந்திருக்கேன், பாவ மன்னிப்பு கேட்டு இந்த நாள் துவாக்களை கபூலாக்கி கொள்வதற்காக வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா எதை குறிக்குதுன்னா, அந்த பனு குலத்தின் ஆடு அப்படிங்கிறது அந்த ஒரு சமுதாயத்துல மக்கள் வளர்த்தின ஆடுகளுடைய எண்ணிக்கையும் அவங்களுடைய ரோமம்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த ஆடுகளுடைய ரோமம்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்கும், அப்படி இருக்கும். அதனால அது ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு புகழ்பெற்ற ஒரு விஷயமா இருந்துச்சு. அவங்கள சொல்லி அந்த ஆடுகளின் முடியளவுக்கு இருக்கக்கூடிய பாவங்களை கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆட்டுடைய முடியை யாராலும் எண்ண கூட முடியாதாமா, அந்த அளவுக்கு இருக்குமாமா. அப்ப நம்ம பாவம் எல்லாம் எண்ணிக்கை இல்லாம செய்யறோம்ல, அந்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறது இது மூலமா தெரியுது. அப்ப இவ்வளவு சிறப்புகள் இந்த இரவுக்கு இருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த இரவுகள்ல நம்ம என்ன பண்ணணும், இபாதத் செய்யணும். இபாதத் செய்யணும்னா தொழுகை ஓதல் இந்த மாதிரி கழிக்கணும். கழிச்சுட்டு அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும், சஹர் செஞ்சு அடுத்த நாள் நோன்பு வைக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இரவுன்னு நான் சொல்றது செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் நீங்க என்ன பண்ணணும், விழித்திருந்து வணங்கணும். அதுக்கப்புறம் சஹர் செஞ்சுக்கணும். முடியாதவங்க ஓரளவுக்காவது முந்தைய நேரத்திலே என்ன பண்ணுங்க, அமல் செஞ்சுட்டு அப்புறமா நீங்க தூங்கிட்டு அப்புறம் எந்திரிச்சு சஹர் செஞ்சுக்கலாம். அதே நேரத்துல இந்த நோன்பு ஃபர்லான நோம்பான்னு கேட்டா கிடையாது. இந்த நோன்பு உங்களுக்கு ஃபர்லான நோம்பு கிடையாது, நஃபிலான நோம்பு தான். நஃபிலான நோம்பு அப்படிங்கறதுனால யாரால முடியுமோ அவங்க வைக்கலாம், யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வைக்கலாம். வச்சா அதிக நன்மை, அவ்வளவுதானே தவிர வைக்காட்டினாலும் உங்க மேல எந்த ஒரு குற்றமும் இல்லை. சிலர் கேட்பீங்க, எனக்கு இந்த தடவை தொழுகை இல்லை, நான் இந்த நோன்பை எப்படி வைக்கிறது, அப்புறமா கலா செய்தான்னு கேட்டா கிடையாது. அதாவது நஃபிலான நோன்பை நம்ம கலா செய்ய முடியாது. இந்த நாள் வைக்கிற மாதிரி இருந்தா வைங்க, இல்லாட்டினா இதை நீங்க கலா செய்யக்கூடாது. அதே நேரத்துல இந்த நாள் விருப்பம் இருக்கிறவங்க நோன்புவாளியாக இருக்கலாம். விருப்பம் இல்ல, எனக்கு முடியல, இல்ல எனக்கு சிரமமா இருக்குதுங்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த நாள் நோன்பு வைக்க முடியாட்டினாலும் குற்றம் இல்லை. ஏன்னா ஒரு சில விஷயத்த நம்ம சொல்லும் போது அது ஃபர்லா நஃபுலா சுன்னத்தா அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே ஃபர்ல் மாதிரி அழுத்தம் கொடுக்க கூடாது. யாரையுமே மார்க்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டாயப்படுத்திலாம் அமல் செய்ய வைக்கல. ஃபர்ல் விஷயத்தை மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணிருக்கா, கடமையாக்கிருக்கான். ஃபர்லை தவிர மற்ற விஷயத்துக்கு நமக்கு சாய்ஸ் இருக்குன்னா அந்த சாய்ஸை நம்ம சொல்லணும். அதை மீறி செய்யறவங்களுக்கு
நிறைய அந்தஸ்துகள் இருக்கு, நன்மைகள் இருக்கு, பலன் இருக்கு. அதனால வந்து பராத்துடைய நோம்பை பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்கும். நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு சஹர் செஞ்சு புதன்கிழமை நோம்பாளியாக இருக்கணும். இந்த ஒரு நோம்பாளியாக இருக்கணும். அப்படி நீங்க இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது, இன்னும் நிறைய அந்தஸ்துகள் கிடைக்குது. இதை முடியறவங்க கடைபிடிங்க. செய்யறவங்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பராத்தை பொறுத்தளவுக்கு இரவு நேரத்துல இபாதத் செய்யறதும் பகல் நேரத்துல நோன்பு வைக்கிறது ஒரு சிறப்பான அமலா இருக்கு. மத்தபடி இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா நல்ல அமல்களையுமே செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த நாள்ல இன்னொரு முக்கியமான அமல்னா மக்ரீப் நேரத்துல செய்யக்கூடிய அந்த யாசின் ஓதுறது. இந்த 3 தான் ரொம்ப ஸ்பெஷல். ஒன்னு யாசின் ஓதுறது மக்ரீப்ல, அதுக்கப்புறம் வந்து இரவுல வந்து வணக்கம் செய்யறதுனா இபாதத் செய்யறது, அதுக்கப்புறம் வந்து சஹர் செஞ்சு நோன்பு வைக்கிறது. இது 3 தான் வந்து இருக்கு. யாசின் பத்தி சொல்லும் போது தெளிவா எப்படி சொல்லலாம்னா 3 யாசின் ஓதணும் மக்ரீப்ல. செவ்வாய்க்கிழமை மக்ரீப்ல 3 யாசின் ஓதணும். 3 யாசினுக்கு 3 காரணம் இருக்கு. 3மே ஒவ்வொரு தேவைக்காக ஓதுறோம். முதல் யாசின் வந்து பாவ மன்னிப்புக்காக ஓதுறோம். ஏன்னா இந்த நாளே பாவம் மன்னிக்கப்படக்கூடிய நாளா இருக்கனால பாவ மன்னிப்புக்காக ஓதுங்க. அடுத்தது 2வது யாசின் வந்து ரிசுக்கு அபிவிருத்திக்காக ஓதுறோம். இது எந்த நாளுன்னு நம்ம சொன்னோம், விதி தீர்மானிக்கக்கூடிய நாளுன்னு சொன்னோம். விதினா என்னது, உங்களுக்கான ரிசுக்கு ஆயுள் எல்லாமே விதி தான். அப்ப ரிசுக்குக்காக நம்ம என்ன பண்றோம், இன்னொரு யாசின் ஓதுறோம். 3வது யாசின் எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீண்ட ஆயுளுக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் வந்து ஓதுறோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா விதியில வந்து பாத்தீங்கன்னா ஆயுளும் இருக்கு, ஆரோக்கியமும் நமக்கு வேணும். இப்ப எத்தனை வருஷம் வாழ்றோங்கிறது முக்கியம், அதே மாதிரி எப்படி வாழ்றோங்கிறது முக்கியம். அதனால ஆரோக்கியமா நீண்ட ஆயுள் வாழணுங்கிறதுக்காக 3வது யாசின். மொத்தமா 3 யாசின். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பராத்துடைய இபாதத்தாகவே வந்து செய்வாங்க. ஆனா இது வந்து அறிவிப்புல வந்திருக்கு. ஆனா அது சஹீஹான அறிவிப்பான்னு கேட்டா கொஞ்சம் பலவீனமான அறிவிப்பா தான் இருக்குது. அதனால நிறைய பேருடைய கருத்து என்னன்னா ஓதுறவங்க விருப்பப்பட்டு ஓதலாம். முக்கியமா இந்த நாள்ல நம்ம வந்து துவா ஏற்கப்படுது, அதே மாதிரி வந்து விதி தீர்மானிக்கப்படுது, பாவங்கள் மன்னிக்கப்படுது, அமல்கள் உயர்த்தப்படுதுன்னா நம்ம சொன்னோம் இந்த ஷாபான் மாதமே அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம் தான்ட்டு. அதுல இந்த இரவு தான் அமல்கள் உயர்த்தப்படுதுன்னு சொல்லிட்டு கூட ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதனால நம்ம செஞ்ச நல்ல அமல்கள்ல அல்லாஹ்விடத்துல போகுது. அது ரெண்டையுமே யோசிச்சு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 வார்த்தைகளை தான் நம்ம அதிகமா உச்சரிக்கணும். அல்லாஹ் மௌஃபிர்லி வர்ஹம்னி அப்படின்னா யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை அதிகமாக உச்சரிங்க. குறைஞ்சது ஒரு 100 முறையாவது இந்த நாள்ல ஓதுங்க. அப்படி ஓதும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ்விடத்துல இருந்து பாவ மன்னிப்பும் கிடைச்சு அல்லாஹ்விடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான நல்லதும் கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 4 விஷயத்துக்குமே பொருந்தும். விதி தீர்மானிக்கிறதுக்கு பொருந்தும், துவா ஏற்கப்படுவதற்கு பொருந்தும், பாவ மன்னிப்புக்கு பொருந்தும், அமல்கள் உயர்த்தப்படுவதற்கு பொருந்தும். அப்ப 4 சிறப்புமே இந்த நாளுக்கு உண்டானது இருக்கு. அந்த நாளையுமே இந்த 2 வார்த்தையே உங்களுக்கு தீர்க்கும். இதை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க. எப்ப வேணா ஓதலாம், ஓதிக்கொண்டே இருக்கலாம். இந்த நாட்கள்ல ரொம்ப சிறப்பா இருக்கும். இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வந்து இது சம்பந்தமான அமல்களை நம்ம அடுத்தடுத்து போடுவோம். நீங்க தொடர்ந்து பார்த்து பலன் பெறுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களோட இது ஷேர் பண்ணிக்கோங்க.